ஹலோ, டாக்டர் லீலாவதி பேசுறேன். டாக்டர், நான் சின்ன தம்பி பேசுறேன். நம்ம குழந்தைக்கு இருந்தாப்புல இருந்து கை காலெல்லாம் வெட்டி எடுத்தது. இப்ப பேச்சு முடிச்ச கிடையாது. ஆஹா, நான் உடனே புறப்பட்டு வரேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சீதா, குழந்தைக்கு என்ன கொடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஐயோ, நாங்க எதையுமே கொடுக்கலீங்க, எதையும் செய்யலீங்க. எதுவும் கொடுக்கலன்னா குழந்தை ஏன் இப்படி ஆச்சு? ஏன் என்னைய பாக்குறேன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தானுங்களே. நான் தொட்டது துலங்காது, கைப்பட்டது வழங்காது. அப்படிப்பட்ட நான் தானே இந்த குழந்தைய தொடுறேன், தூக்குறேன், பால் கொடுக்கறேன், எல்லாமே செய்யறேன். துரதிருஷ்டக்காரியான என் மூச்சு பட்டதுனாலதான் குழந்தைக்கு இப்படி மூச்சு தொடருதோ என்னமோ. வேற என்ன காரணத்தை நான் சொல்ல முடியும்? அக்கா, நீங்க எதுக்கு எதை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. டாக்டர் வந்துட்டாங்க. வாங்கம்மா, வாங்க. குழந்தைய பாருங்க. என்ன டாக்டர், குழந்தைய குளிப்பாட்டினீங்களா? ஆமா டாக்டர். எப்படி? கண்ணெல்லாம் பொங்கிட்டு இருந்தது, உஷ்ணமா இருக்குமோ நினைச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினேன். எல்லாரும் செய்யறதான் நீங்க செய்திருக்கீங்க. ஏன் டாக்டர்? குழந்தைக்கு ஏற்கனவே நிமோனியா அட்டாக் ஆயிருக்கு. அப்படின்னா நெஞ்சில சளி கட்டிருக்கும். இந்த சமயத்துல எண்ணெய் தேய்ச்சி தலை ஊத்துனதுக்கு அப்புறம் சளி அதிகமாயி மூச்சு விட திணறிக்கிட்டு. டாக்டர், இதுவே 2 வயசு குழந்தையா இருந்தா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பருவத்துல ஆபத்து இல்லைன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. எதுக்கும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தை நல்லா இருந்தா எனக்கு தகவல். லலிதா, ஒண்ணும் இல்லம்மா. லலிதா, டாக்டர்மா, நீங்க எல்லாத்துக்கும் சாட்சி பூர்வமா இருந்திருக்கீங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரை வச்சிட்டு இருக்க மாட்டேன். நீங்க எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்தினா. எந்த நேரத்துல எதை பேசுறேன்? போய் லலிதா சமாதானப்படுத்து. லலிதா, லலிதா, அழாதம்மா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதம்மா, பயப்படாதம்மா. டாக்டர் அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே. டாக்டர் அம்மா, என்ன விட்ட போறீங்க? ஐயோ, உத்தரபாட்டியமா இல்லாத கையில கொடுத்து சோற விட்டு சொல்றாளே. நாளைக்கு அந்த புள்ள பொசுக்குன்னு போயிட்டா. அத்தா, என் குழந்தை என்கிட்ட கொடுங்க. எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். எதுக்காக? அங்க போனா என் குழந்தை பொழைச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ உன் குழந்தை இங்க இருந்தா பொழைக்காதுன்னு நினைக்கிறியா? ஏமா நினைக்கிறியா அப்படி? ஆமா. என்னங்க, குழந்தை கொடுங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போட்டு. என்ன உணர? இப்பதான் ஊசி போட்டிருக்காங்க. நிலைமை சரியாக இன்னும் 3 மணி நேரம் ஆகும் சொல்லிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனா இதே நிலைமை தானே. எந்த நிலைமை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தை இங்க இருந்தா செத்து போயிடுன்னு எப்ப லலிதா நினைச்சிட்டாலோ இனிமே இந்த குழந்தை இங்க இருக்கவே கூடாது. படிங்க, அப்படி படிங்க. இந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு போ. அம்மா, கூட போட. சீதா, என்ன காரியம் செஞ்ச? அந்த குழந்தையை பெற்றது நீதாங்கிறத மறந்துட்டியா? அது மட்டும் இல்லைங்க, லலிதாவை நான் பெறாத குழந்தை நினைச்சனே, அதையும் நான் மறக்கல. அவ உயிருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நான் பெத்த குழந்தை அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு பிள்ளை பாக்கியமே இல்லாத தோசிங்கிற பேரை இன்னமும் சுமந்துகிட்டு நிக்கிறேன். இந்த பாருங்க, சத்தியமா சொல்றேன், லலிதாவினுடைய உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் என் குழந்தைய கொடுத்தேங்கிறது உண்மையா இருந்தா என் குழந்தையினுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படாதுங்க. பாருங்க, நீங்க பாருங்க, பாருங்க. நீங்க ஐயா, புலி பழகுது, பாய போகுது, வெட்டுங்க, மூளை போட்டு வெட்டுங்க, ஆட்டத்திலாவது வெட்டி தொலைங்க. நான் வெட்டுறேன். செய்ய ஏண்டி மூஞ்சூர் மாதிரியா இருக்கு? ஏமா சண்டை பிடிச்சு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ, என்னங்க குழந்தை மோத்த பாத்தீங்களா? என்னமோ மாதிரி ஆயிட்டு வருது. 2 மாசம் விட்டு போச்சு. நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அந்த பாவி கிட்ட புள்ளைய கொடுக்காத, அவன் பாலா
கொடுத்துருக்கேன். ஐயோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? முதல்ல போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு சொல்லு. இல்லங்க, வாங்க டாக்டர் கூட்டிட்டு வாங்க. இதுக்கு முன்னால குழந்தைய வேற எந்த டாக்டராவது பார்த்தாங்களா? டாக்டர் லீலாவதி பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நிலைமை ரொம்ப சீரியஸ்னு சொல்லி ஊசி போட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தகவல் சொன்னாங்க. அவங்க ஊசி போட்டு இப்ப எவ்வளவு நேரமாச்சு? ஏறக்குறைய 3 மணி நேரம் ஆயிரும் டாக்டர். அவங்க சொன்னது ரொம்ப சரி. குழந்தை அபாயகரமான கட்டத்தை தாண்டிடுச்சு. இனி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வேற ஏதாவது மருந்து? இப்ப ஒண்ணும் தேவையில்லை. நீங்க எல்லாமே இனிமே அவங்க கிட்டே காட்டுங்க. தேங்க்யூ டாக்டர். பாக்குறேன். தூக்குங்க அக்கா. ஐயோ வேண்டாம்ப்பா. என் நேழ விட்டு பிரிஞ்ச உடனே குழந்தை சௌக்கியமா இருக்கா. மறுபடியும் நான் அவனை தூக்கி அவனுக்கு ஏதாவது அவன் சொல்லுங்கிறதுக்காகத்தான் வேண்டிக்கு வந்தேன். உன் குழந்தை நீயே சௌக்கியமா அக்கா. ஏன் திடீர்னு இப்பதானே வீட்டை விட்டு சந்தோஷமா புறப்பட்டு போனீங்க? அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு. நான் சொல்றபடி செய். வீட்டுல இருக்கிற நகை, நட்டு, வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தட்டு முட்டு சகல சாமானை கொண்டுட்டு வந்து கூடத்துல வை. கொண்டாந்து வச்சிடுறேன். எதுக்காக? இது என்னங்க இருக்கு? என் நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு உங்க தம்பி கேட்டிருக்கான். கேட்டுட்டானே. அதுவும் அவனா கேட்டதா தெரியலையே. யாரோ எழுதி இருக்காங்க, அவன் கையெழுத்து போட்டிருக்கான். போட்டுட்டானே, கையெழுத்து போட்டுட்டானே. சீதா, நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டாயின்னா, இல்ல என் நிலத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டாயின்னா, அதுக்காக இப்பவே பிரிச்சு கொடுத்துட போறீங்களா? வேற வழி இல்லன்னா ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவான்? சின்னவன் புள்ள குட்டிக்காரன் ஆயிட்டான், அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்காம பெரியவன் எல்லாத்தையும் வாயில போட்டுக்க பாக்கான்னு சொல்லுவான். நான் பிரிச்சு கொடுக்க போறேன்னாக்க ஏதோ ரகசியமா அவனை கூப்பிட்டு இருந்தாப்பா வச்சுக்கணும் கொடுக்க போறது இல்ல. ஊரு பெரிய மனுஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னால 2 பங்கா போட்டு சரி சமமா தான் கொடுக்க போறேன். சீதா, பாத்திரம் பண்றோம்னாக்க இப்ப நீ புடங்க பாரு, தண்ணி குடிக்கிற தமிழர் முதல் கொண்டு கொண்டாந்து வைக்கிறேன். தெரியுமில்ல? வைக்கிறேன். போ, இதெல்லாம் கையில வைக்கிறேன். சீக்கிரம் போகிறேன். மாரியம்மன் குங்குமம் வச்சுக்கோங்க. பெரியவர் உங்க எல்லாரையும் உடனே அங்க வர சொல்றாரு. ஆமா, அந்த லெட்டரை கொடுத்து வரவேற்பேன். எங்க அண்ணா ஏதாவது சொன்னாரா? நான் தப்பிச்சு வாழ பெரும்பாடா போச்சு. ஏங்க, நான் அப்பவே சொன்னேன், அண்ணன் தப்பிக்குள்ள என்ன இருந்தாலும் என்ன எதுன்னு நேரு கேட்டுக்கிறது, என்னத்துக்கு லெட்டர்னு சொன்னேன். அப்ப கேட்கல நீங்க எல்லாம். இப்ப பாருங்க. இல்ல என்னது? ஒண்ணு இல்ல. என் பங்கு நம்ம இருக்குன்னு கேட்டு இவங்க அண்ணனுக்கு எழுதியிருக்காரு. ஐயோ, இப்ப என்ன வந்துடுச்சு? எதுக்காக அப்படி ஒரு லெட்டர் எழுதுனீங்க? இவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அவங்க எழுதி கொண்டு வந்தாங்க, நான் கையெழுத்து தான் போட்டேன். ஏப்பா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கூட்டத்தை உங்களை கிளறி விட்டுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு பெரியவர் மாதிரி தெரியாது. அந்த லெட்டரை பார்த்து அவர் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருப்பாரு. பெரியவர் காத்துட்டு இருப்பார். போங்க போங்க, புறப்படுங்க. உங்க அண்ணன் தம்பி ஒத்துமைய அந்த மகமாய் தான் காப்பாத்தணும். புறப்படுங்க. என்னங்க எல்லாத்தையும் வச்சுட்டியா? வச்சுட்டேனுங்க. எல்லாத்தையும் டம்ளர் முதல் கொண்டு வச்சுட்டேன். நகை நட்டெல்லாம் இது இருக்குங்களே. வாங்கி இதெல்லாம் என்ன? கழட்டிடுறேன். கழட்டு. இதென்ன தாலி செயின் தானே? நான் உனக்கு செயின்லயா தாலி கட்டினேன்? மஞ்ச கைத்துல தானே கட்டினேன். மஞ்ச கைத்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் கட்டி இங்க வை. இது பாகப்படி கலத்திடுறேன். வாங்க என்னங்க எங்களை எல்லாம் ஒன்னா வர சொன்னீங்களா? வாங்க வாங்க. ஒண்ணு இல்ல, என் தம்பி இந்த பாக பிரிவினை அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். என்னங்க உங்க தம்பிங்க? ஆமா, என் தம்பி தான். வேற என்ன தெருவில் போறவனா கேட்பான். எல்லாம் பாத்துக்கிங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஏமா இங்க வாங்க. பாருங்க, என் பொண்டாட்டி கழுத்துல வெறும் மஞ்ச கயிறு தான் இருக்கு, பாக்கி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். இது கொடுமைங்க. இது நாளைக்கு ஒரு பயம் ஒண்ணு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் உங்ககிட்ட எல்லாம் காமிக்கிறேன். போய் உட்காருங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். வாங்க, நீங்க சரியா இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு நான் கல்லு பிள்ளையார் மாதிரி இருக்கேன். போய் உட்காருங்க. தலைவரே, போங்க. உட்காருங்க போய். நான் சாம்சன் பேசிட்டேன். உட்காரு. உன் கடிதாசியை பார்த்த தம்பி ரொம்ப சந்தோஷம். நீ எழுதியிருந்த பிரகாரம் உன் நிலத்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சு கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். இதுவரை எதுவும் நான் கேட்கிறேன். உனக்கு முன்னால பிறந்தவன்டானா? உன் கடிதாசிக்கு என்ன அர்த்தம், யாரு சொல்லி நீ அதை எழுதிருக்கேங்கிறத அப்படியெல்லாம் அப்பா நான் ஒண்ணு சொல்லடா. என்ன சொல்றேன்? என்ன அடிக்கணும்டா. ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்து என் பேச்ச கேட்டு நடக்கும்படியாவே உன்னை வளர்த்துட்டேன் பாரு. நீயா ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி நீயே ஒரு காரியத்தை செய்யும்படியா வளர்த்திருந்தேன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஐயோ, பிரிவினை ஏதோ பிரிவினை தான் தடுக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லடா, வா ஐயா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் கூடுதல் குறைச்சல் இல்லாம 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல எந்த பங்கு அவருக்கு தேவையோ எடுத்துட்டு போக சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கீங்க, எந்த பங்கு வேணும் கேளுங்க. என்னங்க
தலைவருடைய பேச்சு நடத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எங்கெங்க ரெண்டா இருக்கு? எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. ஆமாங்க, எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. அவருக்கு இருக்கிற கோப வெறியில ஒண்ணு ரெண்டா தெரியாமல் இருக்கு. வெறியாவது மண்ணாவது மனுஷன் நெருப்பா இருக்காங்க, கிட்ட நெருங்க முடியல. ஒண்ணு செய்யுங்களேன், அவர் சம்சாரத்தை பேசி பாருங்களேன். ஐடியா நம்ம தலைவர் என்னமோ 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாருங்களே. எங்க இருக்கு 2 பங்கு? எங்க கண்ணுக்கு தெரியலீங்களே. 2 இருந்தா தானுங்களே உங்க கண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒன்னா நான் தானே எடுத்து வச்சேன். ஏன் 2 பங்குன்னு சொல்றாருங்க? அதுதான் எனக்கும் புரியல. கொஞ்சம் இருங்க, அவங்களே கேட்டு பாக்குறேன். என்னங்க, விவகாரத்தை நல்லபடியா முடிக்கணும்னு தானே விரும்புறீங்க? ஆமா. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு 2 பங்குன்னு பேசிட்டு இருக்கீங்களே. 2 பங்கு இல்ல, நீங்க இனிமே 2ஆ பிரிச்சாதானுங்களே 2 பங்காகும். பிரிச்சு வச்சுட்டேன். இருக்கிறது 2 பங்கு தான். 2 பங்குல எது வேணும்? இருக்கு இங்க 2 பங்கு. எல்லாத்தையும் அள்ளி ஒண்ணா வச்சுக்கிட்டு 2னா இது யார ஏமாத்துற வேலை? 2 பங்கு இருக்கியா? எங்கயா இருக்கு? உனக்கு தோசி, நீ எங்க இருந்து வந்தவன்? 2 பங்கு என்னங்கிறது யாரு கண்ணுக்கு தெரியுது, யாரு மனசுக்கு புரியுது? நான் பாக்குறையா? லேட் பண்ணாம 2 விட்டு எடுத்துட்டு போப்பா. லலிதா, நீயே சொல்லு, நான் எப்பவாவது அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்கிறேன்னா? ஏதோ இவங்க எல்லாம் சொன்னாங்களேன்னு ஒரே ஒரு கையெழுத்து போட்டதுக்கு இவ்வளவு பெருசு பண்றாரு. எதுக்கு எடுத்தாலும் 2 பங்கு பிரிச்சுட்டேங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பாருங்க, பெரியவங்க விஷயம் இல்லாம எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க எதையோ உள்ளடக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அவங்க சொல்ற 2 பங்கு எதுன்னு நான் பாக்குறேன். என்னங்க, உங்க அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. இங்க 2 பங்கு இருக்குங்க. என்ன லலிதா வளர்ற? 2 பங்கு எங்க இருக்கு? இன்னமும் உங்களுக்கு புரியலையா? பெரியவங்க சொத்தை எல்லாம் ஒரு பங்காகவும் தன்னை ஒரு பங்காகவும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரு கேட்கறதுக்கு சரியான அர்த்தமே, உனக்கு சொத்து வேணுமா, கூட பிறந்த அண்ணன் வேணுமான்னு கேட்காம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களே. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன் தான். சொல்லுங்க, கேளுங்க, போங்க. எனக்கு இந்த பங்கு தான் வரும். சொத்து வேணாம், சுகம் வேணாம். நீங்க தான் எனக்கு வேணும். போதும்பா, போதும். உன் பொண்டாட்டி யார் மாமனாரோட சகல சொத்துக்களை வச்சுக்கிட்டு சௌக்கியமாறு. இது என்னைக்கு எனக்கு மட்டும் உரிமையான சொத்து. இதுல யாரும் பங்கு கேட்க வேண்டாம். நான் விட மாட்டேன். என்னங்க, வாங்க போலாம். என்ன அனாதையா விட்டுட்டு போறீங்களா அக்கா? இல்லம்மா, கண்ணறிஞ்ச கனவோட நான் விட்டுட்டு போறோம். உங்க பாட்டன் சொத்தை விட்டுட்டு போங்க. சொத்தையே என்கிட்ட விட்டுட்டு போறீங்க? லலிதா, ஆமா அத்தா, அக்கா 10 மாதம் சுமந்து பெற்றாலே இந்த சொத்தையே என்கிட்ட விட்டுட்டு போறீங்க. தெரியும்க்கா, எனக்கு ஆஸ்பத்திரியிலே தெரியும். இது நான் பெற்ற குழந்தை இல்ல, நீங்க பெற்ற குழந்தைதான். உனக்கு தெரியுமா? தெரியும். இது உங்க அக்கா குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்துமா அந்த தாய் கதற குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன்? அங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நான் ஏன் குழந்தை எடுத்துட்டு போனேன்? அக்காவுக்கு குழந்தை ராசி இல்ல, அவ பார்வப்பட்டா நிலைக்காது, பால் கொடுத்தா பிழைக்காதுன்னு எங்க அம்மா மட்டும் இல்ல, ஊரே சொல்லிட்டு இருந்தது. அந்த சமயத்துல குழந்தையோட உயிருக்கு 3 மணி நேரம் தானே டாக்டர் அம்மா கடுவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடுவுக்குள்ள குழந்தை இறந்துட்டா, அதுவும் அக்கா மடியில இறந்துட்டா, ஊர் சொல்ற பழி அக்காவுக்கு நிலைச்சிடுமேன்னு பயந்து போற குழந்தை என் மடியில போகட்டும், அந்த அசம்பாவிதம் எங்க வீட்டுல நடக்கட்டும், வர்ற பழி எனக்கு வந்து சேரட்டுன்னு தான் நான் குழந்தை எடுத்துட்டு போனேன். தப்பா சொல்லுங்க, தப்பா? அண்ணே, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்க 2 பேரையும் நீங்க குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு வரீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. போக மாட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன்ப்பா. போகவே மாட்டேன்.